அப்ப குறைவா வச்சுக்கிட்டா என்னன்னு கேக்குறாரு. எனக்கு இது எல்லாமே தேவைப்படுது. என்கிட்ட எனக்கு 500 சாரி போதில்ல. எனக்கு வெக்க இடம் இல்லாம நான் வாங்குறது இல்ல. இப்ப ஒருக்கா கட்டினதுக்கு அப்புறம் நான் 2வது தரம் கட்டுறதுக்கு நிறைய வருஷம் ஆகும். ஒரு புடவை நீங்க ஒரு முறை கட்டுறதுக்கு தான் வாங்குறீங்களா? ஜென்ரலா ஒரு முறை, ரொம்ப பிடிச்சா 2 தரம். அதுக்கு மேல நான் கட்டினது ரொம்ப கம்மி. இந்த ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டா அந்த ஹேண்ட்பேக் மேட்சிங் ஆகணும், இல்லைன்னா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மனம் இல்லை. 100 ரூபாய் கூட வாங்குவேன், 1000 ரூபாய் கூட வாங்குவேன். அதே மெட்டீரியல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்குறேன். 500 வாங்கும்போது 600 சேலை வாங்கினதுக்கு அப்புறம் 601 சேலை எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கும்போது எப்படி அது சரி? என்ன நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க? உங்ககிட்ட 600 ஷர்ட் இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. உங்ககிட்ட 10 ஷர்ட் இருக்கா, அப்ப உங்களுக்கு என்ன பார்த்து கோவம் வருது? புடவை என்ன ஒரு 500-600க்கு மேலே இருக்கு, நான் எண்ணவே இல்லை. அதுக்கு மேட்சிங்கா ஹேண்ட் பேக் இருக்கும், அதுக்கு மேட்சிங்கா ஸ்லிப்பர் இருக்கும், அதுக்கு மேட்சிங்கா அக்சசரிஸ் இருக்கும். 500 புடவைனா 500 மேட்சிங் செருப்பு இருக்கா? இருக்கு. இருக்கா? பதறாத, எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. அருவாசி பொருள் இங்க கொண்டு வந்திருக்கேங்க சார், நீங்க பார்க்கலாம். எடுத்துட்டு வாங்க. எத்தனை ஐட்டம்! பூ, பொட்டு, மூக்குத்தி, வளையல், தோடு, கொலுசு, சப்ப. இந்த சாரிக்கு எதெல்லாம் இங்க இருக்குல்ல மேட்சிங்? இது மைல் டீம். ஓகே, பீகாக் ஹேண்ட் பேக்ல கூட பீகாக் வரும். சாரி எப்ப பண்ணாலும் பிளவுஸும் ஹேண்ட் பேக் எனக்கு மேட்ச் பண்ணணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? நீங்க என்ன பொருள் அப்படி வாங்குறீங்க, வாங்கிட்டே இருக்கீங்க? நெக் பீஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும். கழுத்துல போடுறது. எவ்வளவு இருக்கும் உங்கள்ட்ட? 600 இருக்கும். ஏமா அதே எவ்வளவு? என்ன மெல்ல சொல்றேன், நல்ல சத்தமா காதுல கேக்குற மாதிரி அடிச்சு சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன் 600 சொன்னா கொஞ்சம் டூ மச்சா இருக்குமோ. இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல, எங்க அப்பா வேற சொன்னாங்க 600லாம் சொன்னாத கண்ணு வச்சிருவாங்க நாங்க. இல்ல இதெல்லாம் பார்த்தா அதுக்கு அப்புறம் ஐயோ ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஹேர் கிளிப்ஸ் வந்து ஒரு 100 மேல இருக்கும். கிரன்ச்சீஸ் வந்து என்கிட்ட ஸ்க்ரன்ச்சீஸ்னா என்னது? அப்படினாடா ஆபரேஷனா? இந்த கையில மாட்டி இருக்குது ஸ்க்ரன்ச்சீஸ். இது வந்து என்கிட்ட 300 பிளஸ் இருக்கு. இது அநியாயம், அக்கிரமம். இத கேப்பா யாருமே இல்லையா? இது வந்து உண்மையா கையில போட்டுக்கிறதுக்கானதா இல்ல தலையில போட்டுக்கிறது, சைடுல கையில போட்டுக்கிறது அப்படிதானே? கையிலயும் 2 வச்சிருப்பேன், தலையிலயும் 1 போட்டுருப்பேன். பைத்தியமா? சாதாரண பைத்தியம் இல்ல, ஈஸ்வரிக்கா மந்திரிக்கான ஒரு கொடூரமான பைத்தியமா. எனக்கு பிடிக்கும் அது ஒரு மாதிரி என் கையில இருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாடி என் கரீனா சோப்ரா. ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னா என்ன கொண்டு போய் ஸ்டேஷனரி ஷாப்ல விட்டா போதும். நாங்க ஒரு 4 மணி நேரம் சும்மா நிப்பனா கூட ஐ வில் பி ஹாப்பி. இவளெல்லாம் கட்டிக்கிட்டு போறவ முட்டிக்கிட்டு செத்து போயிருவேன். நீங்க என்ன பொருள் தொடர்ந்து வாங்குறீங்க? அண்ட் என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பென் வந்து இட்ஸ் அண்ட் சில்வர் அண்ட் கோல்ட் பென். வெள்ளியால் செய்யப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட பென். இது மாதிரி மொத்தம் எவ்வளவு பேனா வச்சிருக்கீங்க? ஒரு 150 பென்ஸ் இருக்கும் என்கிட்ட. 150 பேனா? 150 பென்னுக்கும் ஒரு கதை இருக்கும் என்கிட்ட. ஒரு எமோஷனோட கனெக்ட் பண்ணுவேன். சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியலடா. ஓகே, சும்மா 4-5 ஆப்ஷன் வைப்போம். நீங்க சோகமா இருக்கீங்கன்னா எந்த பேனால எழுதுவீங்க? பிளாக் பென். பயங்கர ஹாப்பியா இருந்தீங்கன்னா? ஹாப்பியா இருந்தனா சில்வர் பென். பென்சில் யூஸ் பண்ணிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு 100க்கு மேல ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கேன். அண்ட் ஷூஸ், ஃபுட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்கிட்ட ஒரு 40 to 50 பேர்ஸ் இருக்கு. ஐயோ சாமி, இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரலிறனே. அது தாண்டி மெயினா வந்து டெக்னிக்கலா கலெக்ட் பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ். இயர்ஃபோன்ஸ்? ஆமா, இயர்ஃபோன்ஸ்ல ஒரு 20 வச்சிருக்கேன். இது இயர்ஃபோன்ஸ்ல 20ஆ? ஆமாண்ணா. 2 அதிகம் தான். 20 எதுக்கு 20 இயர்ஃபோன்? என்ன மாதிரி போக்கிஸ்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. ஒரு 12 டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் இருக்கு மொத்தம். ஓவர் ஹெட், நெக் பேண்ட், இயர்பட்ஸ், ட்ரூலி வயர்லெஸ், வயர்டு, அந்த மாதிரி ஒரு 12 டைப் இருக்கு. ஓ வெரி குட், थैंक यू. ஆனா இதெல்லாம் இப்ப யார் கேட்டா? ஆள பாரு. ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னா அப்போ வந்து காதுல இருந்து போயிடக்கூடாது. இயர் பிளக்ஸ் மாதிரி இது காதுல கனெக்ட் பண்ணி ஒரு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம். டேய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. எனக்கு சுத்தமா பேக்ரவுண்ட் நாய்ஸே இருக்கக்கூடாது, நல்லா சப்ரஸ் பண்ணும். அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் ஒரு இயர்ஃபோன் வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு 20,000 நான் வாங்கி வச்சுட்டா போகுது, முடிஞ்சு போச்சு இல்லையா? எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸ். எல்லா டைமே டிராவல் பண்ற மாதிரி நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ணன் தம்பி மாதிரி இயர்ஃபோன்ஸ்லாம் வச்சுக்கோங்களேன். போங்கடா பெருச்சாலிக்கு பிறந்த பிக்காலி பிள்ளை போங்க. ஆயில நல்லா வருது, சொல்ல முடியல. இந்த இயரிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வாங்குவேன். எவ்வளவு இயரிங்ஸ் இருக்கு உங்ககிட்ட? 300 பிளஸ் இருக்கு. இவங்க எல்லாம் சொன்ன அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் அது அவமானமா ஃபீல் ஆகுது. இன்னும் நிறைய வாங்கணும் என்னடா அப்படி. ரொம்ப ஓவரா போறீங்கடா, வேணாம்டா, தெய்வ குத்தமாய் போகுடா. என்கிட்டயும் நிறைய இயரிங்ஸ், நெயில் பாலிஷ், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போட்டுக்கணும். அதுக்காக இயரிங், நெயில் பாலிஷ், கிளட்சஸ். பணத்தோட அருமை தெரியல உங்களுக்கு எல்லாம். இவங்க சொன்னதுல நிறைய ஒவ்வொருத்தர் ஒன்று சொன்னாங்க, நான் இது இவ்வளவு வச்சிருக்கேன், இது இவ்வளவு வச்சிருக்கேன். இது யாரு வாங்கி வச்சிருக்கிறது சுத்த வேஸ்ட் அப்படின்னு தோணுது. 100 ரீசன் இருக்கு, சொல்லட்டுமா உனக்கு? சொல்லட்டுமா சொல்லு. இவ்வளோ அடிக்கிறாங்கல்ல, இவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் ஆக்சுவலி எதுக்கு? அது ஃபர்ஸ்ட் எனக்கு அதுதான் தாட். இவ்வளோ வச்சு என்ன பண்ண போறாங்க? ஏன்டா எதுக்கு இதெல்லாம்?
எனக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டா அந்த ஹேண்ட்பேக் மேட்சிங் ஆகணும், இல்லைன்னா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நீ என்ன பெரிய கலெக்டர் ஐயாவோட பேத்தியா? நீங்க சாரீஸ் ஒரு 500-600 கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஹேண்ட்பேக்கும் கலெக்ட் பண்ணி தானே ஆகணும். சாரீஸே 500-600 எதுக்குன்னு கேக்குறோம். செய்யறது கடவுளுக்கே இருக்காது. நெஞ்சில கைய வச்சு சொல்லு. ரொம்ப ஆடம்பரமா தெரியலையா மேம் இது எல்லாமே? இவ்ளோ ஆடம்பரம்னு எனக்கு தெரியல, என்ன நான் சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிட்டேன். பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம். அது ஆடம்பரம்னு எங்க மாமியார் எனக்கு சொல்லித்தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆடம்பரம்னே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு துணி வேணுமான்னு கேட்டாங்க. கண்டாதானே சொல்லிருக்கானுங்க. நியாயமான பேச்சு அவங்க சைடுல இருந்து. என்ன பத்திர ஏன் வச்சிருக்க கூடாது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன். இப்ப இன்கேஸ் பினான்சியலா நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எல்லாமே இன்னும் வரலங்க. வரக்கூடாது கண்டிப்பா. பட் இடத்த பிடிக்கணுங்கிறதே ஆசை இல்ல, ஏன் இடத்துக்கு நீ வந்துடக்கூடாது. அது வந்துச்சுன்னா எப்படி? ஆக்சுவலி இப்ப இவ்ளோ சேவிங்ஸ் போதுமே, லைஃப்க்கு போதுமே. இத்தனை காலம் வாழ்ந்த வரை நான் எல்லாம் விருப்பப்படி என் வாழ்க்கை போச்சு. இப்போ நீங்க ஹெல்த் எடுத்துக்கீங்களா, திடீர்னு நாளைக்கு டாக்டர் சேஸ் யூ ஹேவ் டு பிகம் a veg, you have to only this 2-3 ஐட்டம் மட்டும் தான் நீங்க சாப்பிடணும் போது, சரிப்பா வாழும் வரை நல்லா சாப்பிட்டேன், அடி யாரு இவ கிறுக்கச்சியா இருக்கா, நல்லா தூங்கினேன், நல்லா இருந்தேன், நல்லா வாழ்ந்தேன், சரி இனிமேல் இதான் எனக்கு சொன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். எப்படி லாபகமான சிந்தனை. சபாஷ். எல்லாமே அது ஒரு தேவை இருக்கு, அந்த தேவைக்கு உள்ளட்டு போதும். இப்ப தேவைன்றது நம்ம மனப்பான்மையை பொறுத்து இல்லை, எனக்கு தேவை. இட்லியோட டேஸ்ட் இட்லியில கிடையாது, அதை தொட்டுற சட்னியில தான் இருக்குது. அதான் இப்போ தேவை அப்படிங்கிறது வந்து மனப்பான்மை தானே. அப்ப குறைவா வச்சுக்கிட்டா என்னன்னு கேக்குறாரு. எனக்கு இது எல்லாமே தேவைப்படுது. ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். என்கிட்ட எனக்கு 500 சாரி போதல, எனக்கு வெக்க இடம் இல்லாம நான் வாங்குறது இல்ல. இப்ப இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஓகே, இப்போ 500 சாரி போதலங்கறீங்கல்ல, ஏன் போதல? என்ன கடை நிறைய இருக்கு, there are so much to buy. இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா? இல்லையா? நல்லா இல்ல, கிளம்பு. ஒருக்கா கட்டினதுக்கு அப்புறம் நான் ரெண்டாவது தரம் கட்டுறதுக்கு நிறைய வருஷம் ஆகும், நிறைய வருடம் ஆகும். ஐயோ டென்ஷன் பண்ணடா. அப்படி ஒரு 3-4 இயர்ஸ்க்கு நான் அதுக்கு ரொட்டேஷன்ல போகும்போது அது பழசா போயிடுமே. இப்போ ஒரு டிசைன் மாறிரும், கொடுத்துருவேன், நிறைய கொடுத்துருவேன். ஓடி புடி மூட்டை. அப்போ ஒரு புடவை நீங்க ஒரு முறை கட்டுறதுக்கு தான் வாங்குறீங்களா? ஜெனரலா ஒரு முறை, ரொம்ப பிடிச்சா 2 தரம். இவன் என்னங்க பண்றது? பீச்ல செலவை சரியா? அதுக்கு மேல நான் கட்டினது ரொம்ப கம்மி. சிலது கட்டாமலே இருக்கு, புதுசா இருக்கிறது நிறைய இருக்கும். பயமா இருக்கு சார் ஆக்சுவலி அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். நீ சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க. சோ அவங்க சொன்னாங்க இந்த கிளாஸ்லாம் வாங்குனதுக்கு அதெல்லாம் சேர்த்தா கூட 2 லட்சம் ரூபா ஆகும். அந்த காசை நான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ண கடன் அடைச்சிருவேன். சிம்பிள் ரமேஷ், ரோட்ல நாய் மாதிரி தெரிஞ்சா அவன் ஏழை, நாயோட தெரிஞ்சா அவன் பணக்காரன். சோ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற அந்த செலவுக்கு இவங்க அக்சசரிஸ்க்கு செலவு பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் ஆடாதீங்களா, ஆடாதீங்க. என்ன நான் சொல்லுவேன், வாழ்க்கையில மாத்த முடியாத சில விஷயங்கள் இருக்குல்ல, வாழ்க்கை துணைவை, குழந்தைங்க, இதெல்லாம் மாத்த முடியாது. மாத்தக்கூடியதை நீங்க மாத்தினா என்ன தப்பு? வாய் பிரியா இருந்தா வாயில வந்து எல்லாமே பேசுவீங்க. ஏன் மாத்திட்டே இருக்கீங்க? ஆக்சுவலா ஏன் அதெல்லாம் மாத்திக்கிட்டே இருக்கீங்க? அந்த வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே வீட்ல ஒரே சோஃபா, ஒரே கலர்ல வீட்டை பார்த்துட்டு இருக்க ரொம்ப போர். இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உடனிக்கிட்டே இருக்கான். எஸ் மேம். ஆனா உங்களுக்கு அந்த 3 months வந்து அகைன் நீங்க மாத்துறீங்க, அப்போ ஒரு திருப்தி, அகைன் உங்களுக்கு அது போர் அடிக்குது. சோ அதுதான் நான் சொல்ல வரேன், உங்களுக்கு திருப்தியே அடையல, நீங்க திருப்தியே அடைய மாட்டீங்க. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட உருளது மாறும்? ஏன் ஒரே பொருளை பார்த்துட்டு இருக்கோம்? ஏன் கொஞ்சம் கலர்ஃபுல்லா? there are so many selection in life. ஏன் why do you want to be so boring? அடியே நீ ரொம்ப பேசுற, எனக்கு கோபம் வந்தது. உங்களுக்கு சந்தோஷம் தந்தறவோட நீங்க செய்றீங்க, ஆனா அது உங்களுக்கு 3 மாசத்துல எப்படி சலிப்பாகுது? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சலிப்பாகல, மாற்றம் தேவைப்படுது. அதான் ஏன் தேவைப்படுது? அந்த வெரைட்டி பிடிச்சிருக்கு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திட்டே போக கூடாது. இல்ல ஒரு ஆடிஷன் போயிருந்தா நான் செலக்ட் ஆகல, நான் வந்து பயங்கரமா அப்செட். எங்க அம்மா ஒண்ணுமே பண்ணல, மால்குள்ள ஒரு இயரிங் ஷாப்ல போய் விட்டாங்க. நான் என் மைண்ட் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. மனசு சும்மா அலை போய் கூடாதுன்னா ஓகே. சோ அப்படியே பயங்கர ஹாப்பியா அந்த ஜுவல்ஸ் நம்ம இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது என்ன பொறுத்த வரைக்கும். இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியலையே, புரிஞ்சோத்தமா ரீப்ளேஸே பண்ண முடியாது, இதை வந்து மாத்தவே முடியாது அப்படிங்கிற விஷயம் உள்ளார ஒன்று வெறுமையா இருக்கும். லைக் பார்ட்னர், மிஸ்ட் பார்ட்னர், அவங்க வந்து வேற யாரை வச்சு எதை வச்சுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஐயோ படுத்துறானே. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் ரொம்ப அதிகமா இந்த ஃபீலிங் வருதா, அப்போ வந்து இமீடியட்டா நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒரு ஷூ வாங்குவோம். ஏண்டா என்ன கிணப்பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? உங்களுடைய பழைய காதலி, அவங்களுடைய நினைவுகள் வரப்ப அது எப்பவாவது வந்தா பிரச்சனை விட்டு போயிடலாம். அடிக்கடி வரும்போது ஒன்ன வந்து செஞ்சு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அதை ஆற போட்டு விட்டுறது. இத சொல்லி நேத்துல காலத்தை ஓட்டுவியே, ஓட்டுற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. கவலை எல்லா மனுஷனுக்கும் வரும், உங்களுக்கு மட்டும் இல்ல. ஆனா கவலை வர்ற மனுஷன் பூரா 500 ஜிமிக்கியும் 150 பிரஷ்மா வாங்குறான். என்ன நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க? குத்த செஞ்சவங்க யாருமே தன்னோட குத்தத்தை ஒத்துக்கிட்டதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் வேற மாற்று முயற்சிகள் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதை வச்சே அதை நிரப்பிக்கிட்டே இருக்கீங்களா? இதை போய் கடைசி வரைக்கும் போய் பண்ண போறோமா? கேட்கிறோம்ல சொல்றது. அதுல இருந்து வெளியே வர முயற்சிப்பது சரியா, இல்ல அந்த இம்பாக்ட ரீடைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது சரியான்னு கேக்குறாங்க. அப்படி கேளுங்க.
சார் அதுல இருந்து வெளியே வரணும்னா தான் நம்ம ஆக்சுவலா ஃபேக் பண்ணிட்டு இல்ல அந்த புண்ணை நீங்க வந்து நோண்டிட்டே இருக்கீங்க, அந்த புண்ணை ஆற விடாம பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன இப்படி சொல்றேன்? வேற எப்படியா சொல்றது? ஏயா that will trigger me that you have come to this level because of that. I'm proud about it. I'm really proud about it. Good explanation, but small request. நீங்க என்ன அந்த உலகத்தை ஜெயிச்சேன் பாருங்கிறதுக்கான ஞாபகம் போல அதை வச்சிருக்கீங்க. ஆனா அது இல்ல, அது காயத்தை நீங்க மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. தக்க வைக்காதீங்க, தக்க வைக்க வேண்டியதில்லை. நீங்க வந்துட்டீங்க. ஓவரா பயமுறுத்திட்டு போறானே. எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு மனோநிலை. பல பேர் நீங்க சொன்னதோட அடி ஆழத்துல என்னன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, என்னால வாங்க முடியும், நான் வாங்கிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு லட்சம் முக்கியம் இல்ல, லட்சம் தான் முக்கியம். ஒரு தடவை போடுவேன், 2 தடவை போடுவேன், இல்ல பல தடவை போடுவேன், இல்ல போடாமலே கூட வச்சிருப்பேன். ஆனா அதை வாங்கும்போது எனக்கு சந்தோஷம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் நீ பின்னாடி வருத்தப்பட போறப்பார். அது பைல்ஸ் வரும்போது பாத்துக்கிறேன். இது நீங்க கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. வேற யாராவது இது உங்க ஃபேமிலி மெம்பர் சொன்னாங்கன்னா உங்களுக்கு வினோதமா இருக்காது? கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. நான் போற நேரத்துல எனக்கு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா வாங்குவேன். அது 100 ரூபாய் கூட வாங்குவேன், 1000 ரூபாய் கூட வாங்குவேன். அது மெட்டீரியல் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்குறேன். ஆனாலும் உனக்கு திமிர் தான். 500 வாங்கும்போது 600 சேலை வாங்கினதுக்கு அப்புறம் 601 சேலையும் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கும்போது எப்படி அது சரி? இல்லங்க 1 2 3 ஷர்ட் அப்ப நீங்க பேசுறீங்க. உங்ககிட்ட 600 ஷர்ட் இருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. 600 ஷர்ட் உங்ககிட்ட 10 ஷர்ட் இருக்கு, அப்ப உங்களுக்கு என்ன பார்க்க கோவம் வருது? வைத்தறிச்சல் பாத்தி அவனுக்கு. வைத்தறிச்சல். டேய் நான் அது தப்புன்னு சொல்லவே இல்ல. என்கிட்ட இருக்குது, நான் வாங்குறேன். டேய் ஒய்யால நீ எங்க கையாலாண்டா மறவ போற? அப்ப சொல்றது என்னன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, நான் அதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. பணம் இருக்கு, நாங்க யாருமே பணம் இருக்குன்ற ஒரு வேர்டே நாங்க யூஸ் பண்ணல. அடி ஆத்தாடி அழுகுனி புளுகுனி வாய தொறந்தல போய்டி. நீங்க தான் என்கிட்ட இருக்கு வாங்குறேன் நீங்க. ஒண்ணு. ரெண்டாவது எனக்கு முடியுது, நான் செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன நீங்க. என்ன டேய் உன்ன மாதிரி எத்தனை டக்காட்டி வேலை பண்ற பையங்களை நான் பாத்துர்க்கேன். என்கிட்டயே டக்காட்டி வேலை பண்றியா? இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றதுதான் குறிப்பிட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னது அது? அந்த தண்ணி வேற இந்த தண்ணி வேற இல்லப்பா. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. என்ன முடியுது? என்னால வெளியில போக முடியுது, என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியுது, நான் வாங்குறேன். அதுதான் உங்களால என்ன வந்து நான் யாருக்கு ஆன்சரபிள் இல்ல, நான் வாங்குறேன். வெயிட் என்ன உனக்கு தரவிட்டு அதிகமாயிட்ட போகுது. அதுதான் உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுது. This is our power, women power டே வெச்சுக்கங்க. குறுக்க பேசுற குறுக்கலையா போடுறேன். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இவங்க தான் அதீதமாக செய்யறாங்கன்னு. கிடையாது, நீங்கள் அதீதமா தான் செய்றீங்க. நீங்க நான் எல்லாரையும் தான் சேர்த்து சொல்றேன். எப்படி கல்யாணம் எப்படி பண்ணோம்? சிம்பிளா பண்ணோம். இப்ப கல்யாணத்தை நம்ம என்ன பண்றோம்? போட்டோகிராஃபி. எனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறேன். அப்படிதானே பண்றீங்க இப்ப கல்யாணம்? இது என்ன செல்ஃப் லவ் இல்லையா? இவர் செலவு பண்ணா தப்பு இல்லையா? நாம செலவு பண்ணிட்டா தப்பா? 100 ஜும்கா வச்சிருக்கவங்க அல்லது வந்து ஒரு 20 இயர்போன் வச்சிருக்கிறவங்க மட்டும் இங்க வந்து ஏதோ ஒரு நெருக்கடியில் இருக்கான்னு அர்த்தம் இல்ல. நம்ம எல்லாரும் அதுலதான் இருக்கோம்.